வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு லக்கோட ரோலை பற்றி ப்ளே பண்ணலாம்னு நினச்சேன். லக்கு முக்கியமா, ஸ்கில் முக்கியமா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, லக்கை நம்ம ஸ்கில்லாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஜட்ஜ் பண்ணது லக்காக தான் இருக்கும். அந்த லக்குங்கிறது கொஞ்ச நாளைக்கு போகும். நம்ம அதை ஸ்கில்லுன்னு நினச்சிடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை போய் சோகத்தில் முடிஞ்சிடும். பல பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது ட்ரேடிங், இன்வெஸ்டிங், கிரிக்கெட் எல்லாத்துலேயும் வரும். பட் ஃபார் சேஞ்ச் நம்ம தமிழ் சினிமாவை எடுத்து பார்ப்போம். தமிழ் சினிமாவில் அட்லீஸ்ட் ஒரு படத்தை பெரிய ஹிட்டான ஆக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன ஒரு 50 வருஷத்தில் நீங்கள் 100 பேருக்கு மேலே எழுதிடலாம். இதில் ஒரு 5-6 பேர் தான் 10 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சவங்க. 10 வருஷமாக ஹீரோவாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேரக்டர் ஆக்டராக மாறி அப்படியே ஒரு சைட் ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன நினைப்போன்னா, ஒரு 5-6 படம் பெருசாக நடிச்சிட்டோன்னா அவன் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிடுவோம். இதில் நான் 3 கேட்டகரியை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ராமராஜன். அவர் ஆக்சுவலாக மேலூரில் ஒரு தியேட்டரில் டிக்கெட் விற்றுட்டு இருந்தார். அவருக்கு அடித்தது யோகம். அந்த சமயத்தில் அந்த கிராம பாட்டு, கிராம பாடல்கள் நல்லா ஓடிச்சு படம். வரிசையாக ஒரு 10-12 படம், 13 படம் ஒரு 5 வருஷத்தில் பயங்கரமாக ஓடிடுச்சு. அதில் ஒரு படம் வில்லேஜ் லெவல் டான்ஸராக நடித்து ஒரு வருஷம்தான் ஓடிடுச்சு. கரகாட்டக்காரங்கிற சினிமா பேர். ஒரு 3-4 வருஷம் அவருக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே உங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அட் ஒன் டைம் ஜெயலலிதா அவங்கள எம்பி ஆக்கி தப்பான பட்டனை கூட அவர் அமுக்கிட்டார். அவர் நல்ல மனிதனாக தான் இருப்பார். பட் லக்குங்கிறது அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிடுச்சு. அந்த லக்கு போனோன்னே அவர் வாழ்க்கை ஒரு மாதிரி வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஆள் பார்த்திங்கன்னா, பாண்டியன் ஒரு ஆக்டர் வந்தார். பல படங்கள் அவரது ஓடித்து. அவர் ஒன்றும் பெரிய ஆக்டர் ஸ்கில்லெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் அவர் ஓடி ரேவதிக்கு ஜோடியாராக நடித்து பல படம் பெரிய ஹிட் ஆச்சு. அவரும் ஒரு 3-4 படம் நடித்தார். அதோட காணாமல் போயிட்டார். அதே மாதிரி ஒரு ஆள் சுரேஷ்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், பின்னாடி ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன் நான் அவருக்கு. நான் இப்போ லேப்டாப் ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டேன், நான் இப்போ சமைக்க கற்றுக்கிட்டேன், எனக்கு ஏன் போச்சு சான்ஸுன்னே தெரியல, சடனாக எனக்கு சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரங்காலம் இல்லாட்டா லக்கு, கரெக்டான சமயத்தில் கரெக்டான இடத்துல கரெக்டான ஃபிட்டானவங்க. அவங்க ஸ்கில்லு ஒன்றும் கிடையாது. இதில் இப்போ ஸ்கில்னால் சிவாஜிக்கு ஸ்கில் இருந்தது. பாலையான்னு ஒரு பெரிய ஆக்டர் இருந்தார், அவர் ஸ்கில் இருந்தது. ரங்காராவ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஸ்கில் இருந்தது. ஆச்சி மனோரமாவுக்கு ஸ்கில் இருந்தது. நாகேஷ்க்கு ஸ்கில் இருந்தது. இதெல்லாம் ஹைலி ஸ்கில்டு ஆக்டர்ஸ். அவங்கள நீங்கள் என்ன ஜெனரேஷனில் என்ன ரோல் கொடுத்தீங்கனாலும் அவங்க நல்ல ஆக்டர்ஸ். சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஸ்டார். அவன் நல்லா நடிக்கிறான் இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அவன் கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு கரெக்டாக கையாட்டினா மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்டார்னு சொல்கிறது. எம்ஜிஆர் ஒரு பெரிய ஸ்டார், ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஸ்டார். இவங்கெல்லாம் ஸ்டார் மெட்டீரியல். இதுக்கு முன்னாடி டிஆர் மகாலிங்கம், பியு சின்னப்பா. ஆனால் நீங்கள் டிஆர் மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாம் போயிடுச்சு. பியு சின்னப்பாவும் எல்லாம் போயிடுச்சு. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் படத்தை வச்சுருந்தார். சிவாஜியோட ஃபேமிலி இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. பட் அவர் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு மாதிரி வச்சுருந்தார். பட் இந்த ஒன் நைட் ஒண்டர்ஸ் நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்படியே வரும். காலப்போக்கில் அவங்களுக்கு சீட்டாக அடிக்கும். அது மாதிரி பல நடிகர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லக்கு கிடச்சிருக்காது. ஆனால் நம்ம என்ன மாற்றுவோம்னா, அல்லல்ல அவங்களுக்கு ஹைலி ஸ்கில்டாக இருந்தாங்க, அதனால் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. கிரிக்கெட்லேயே அது மாதிரி நிறைய பேர் உண்டு. அவனுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் 2 டெஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஏன் டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்தாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு லக் இருந்தது. அந்த லக்கை ஸ்கில்லாக அவங்க மாற்றல. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் என்ட்ரி லக்கில் கிடைக்கும்.
ஆனால் பை ஷியர் ஹார்ட் ஒர்க் அந்த சான்ஸை கிடச்சதை ஸ்கில்லாக மாற்றிடுவாங்க. அதில் பெரிய ஆள் பண்ணது சாஸ்திரின்னு ஒருத்தன், இந்த ரவி சாஸ்திரின்னு கமெண்ட்ரி சொல்கிறார். அவர் bowling போடுறதுக்காக கூப்பிட்டாங்க. நம்பர் 10 பேட்ஸ்மேன். பை ஷியர் ஸ்கில் இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மாறிட்டார். இந்தியாவுக்கு ஓப்பனிங் பேட்டிங்கில் ஒரு ஷாட் இடம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஓவலில் ஒரு மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் கவாஸ்கருக்கு கால் உடஞ்சிருச்சு. கவாஸ்கருக்கு பதிலாக அவர் ஓப்பன் பண்ணிட்டார். நம்பர் 8 நம்பர் 9 பேட்ஸ்மேனாக இருந்தவர் கடைசியில் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒன் டேலையும் ஓப்பன் பண்ணுறவராக மாறிட்டார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் ஒன்றும் பெரிய ஸ்பின்னர் கிடையாது, பெரிய பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. வாய்ப்பை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொஞ்சம் இருந்த ஸ்கில்லை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னா, எஸ் யூ ஷுட் பி ஸ்கில்டு, ப்ராக்டிஸ்லாம் இருக்கும். எப்போ உங்களுக்கு லக்கு வரும்னு தெரியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் எங்கேயாவது இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் லக்குன்னு ஒன்று அடிச்சிருக்கும். அந்த லக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் அந்த லக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்களா, அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் சாஸ்திரி மாதிரி ஆனீங்களா, உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, அதுதான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் லக்கையும் ஸ்கில்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். லக்கையும் ஸ்கில்லையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.